Hello everyone, என் பேர் உமா மகேஸ்வரி. நான் நலம் யோகாவில் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் 3 months ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 2 ஆசனாஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆசனா வந்துட்டு பத்த கோணாசனா, தித்திலி ஆசனான்னு சொல்லலாம், இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னா, டெயில் போன் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான குஷன் டைப் கிளாத் எடுத்துக்கிட்டு நம்மளோட டெயின் போல் கிட்ட வச்சுட்டு இந்த ஆசனாஸ் பண்ணலாம். மற்றவங்க வந்துட்டு நார்மலாக சுகாசனாவில் உட்காந்துட்டு கால்களை மடக்கி நம்மளோட 2 பாதத்தையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து எந்த அளவுக்கு வந்துட்டு பாதங்களை வந்துட்டு நம்ம உடம்புக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியுமோ நெருக்கமாக கொண்டு வந்துக்கோங்க. 2 கைகளோட ஃபிங்கர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ்ப் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று கோர்த்துக்கிட்டு பாதத்துக்கு அடியில் கொண்டு போய் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கால்களை வந்துட்டு இந்த மாதிரி அசைக்கணும். பட்டர்ஃப்ளை வந்துட்டு எப்படி அதோட விங்ஸ் ஃப்ளாப் பண்ணுதோ அந்த மாதிரி நாம் வந்து நம்மளோட கால்களை வந்து ஃப்ளாப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட லோவர் அப்டமன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், இன்னர் தைஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், லோவர் பேக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளோட கோர் மசில்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்டிலிட்டி வந்து ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆசனா ரெகுலராக பண்ணும்போது ஃபர்டிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஆசனா வந்துட்டு அவங்க ரெகுலராக பண்ணணும். நம்ம இதை வந்து ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் பண்ணலாம். to 60 செகண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதே பொசிஷனில் இருந்துட்டு நம்மளோட உள்ளங்கையை வந்துட்டு முட்டி பகுதிக்கிட்ட வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளோட லோவர் பாடி, இன்னர் தைஸ், இன்னர் தைஸ் இதெல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா கால்களை நேராக நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய ஆசனா வந்துட்டு புஜங்காசனா, அதாவது இங்கிலீஷில் கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரீசெண்டாக சர்ஜரிஸ், ஸ்டொமக்கில் சர்ஜரிஸ் பண்ணவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது இன்ஜுரிஸ் ரீசெண்டாக நடந்துச்சு அப்படின்னா அவங்க இதை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹாஃப் கோப்ரா போஸ் வந்துட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு we have to lie on our belly. குப்புறப்படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஹாஃப் கோப்ரா போஸ் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அல்சர் இருக்கவங்க, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க வந்துட்டு ஹாஃப் கோப்ரா போஸ் மட்டும் பண்ணுங்கள். ஹாஃப் கோப்ரா போஸ் பண்ணுறதுக்கு படுத்துட்டு நம்மளோட கால்கள் இருக்கு இல்லையா, கால்களை வந்து சேர்த்தி வச்சுக்கணும். கைகள் வந்துட்டு நம்மளோட என்டையர் எல்போவும் தரையில் இருக்கணும், சின்ன வந்து தரையில் இருக்கணும். ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டு சின்ன ரைஸ் பண்ணணும், சின்னையும் செஸ்ட் வரைக்கும் ரைஸ் பண்ணணும். இன்ஹேல், ஃபியூ செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸேல். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே சின்ன வந்து ஃப்ளோரில் டச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபியூ டைம்ஸ் பண்ணலாம். 30 to 60 செகண்ட்ஸ் பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல். ஸோ இது பண்ணுறதுனால வந்துட்டு நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மிடில் பேக், லோவர் பேக் பெயின் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு க்யூர் ஆகும். பண்ணும்போது கால்கள் வந்துட்டு தரையிலே தான் இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது. இன்ஹேல், எக்ஸேல். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் கோப்ரா. ஃபுல் கோப்ராக்கு பாம் வந்துட்டு ஷோல்டர் லெவல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அப்பர் பாடியை ரைஸ் பண்ண போகிறோம். லோவர் பாடி, கால்கள் வந்து தரையிலே தான் இருக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே சின்ன வந்துட்டு ஃப்ளோரில் டச் பண்ணணும்.
இந்த மாதிரி கண்டினியூஸாக 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு இன்ஹேல் இந்த பொசிஷனில் ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீத்திங் வந்து இது கூட ரிலேட் பண்ணி பண்ணலாம். எப்படின்னா இன்ஹேல் பண்ணிக்கிட்டே ரைஸ் பண்ணணும். இன்ஹேல் இங்கேயே வந்துட்டு இந்த பொசிஷன்லேயே ப்ரீத்திங் பண்ணலாம். எக்ஸேல். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் இப்படி படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படியே ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்கலாம். ஸோ இந்த கோப்ரா போஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு லோவர் பேக் பெயின் இருக்கவங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்டமினல் வந்துட்டு நல்ல ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.